Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Praise be to the wonderful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய அருமையான வண்டர்ஃபுல் நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். ஏமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்களை பார்க்குறதுல இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேன், ஒரு வாரம் கழித்து உங்களை பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய மழை பெஞ்சது, பட் ஆனாலும் யூ ஹவ் ஆல் கம் டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் த லார்ட். ஏமேன். ஹல்லேலூயா. ஏமேன். கர்த்தர் மேலே இருக்கிற ஒரு வாஞ்சையினால் இங்கே வந்திருக்கிறோம். ஏமேன். ஹல்லேலூயா. ஏமேன். லெட்ஸ் டர்ன் டு first in the vasanatha vasiklam. I'm sorry, 2 Timothy 3rd chapter 17th verse. It is written in English, so that the servant of God may be thoroughly equipped for every good work. 2 Timothy 3rd chapter 17th verse. Amen. 17th verse says, so that the servant of God may be thoroughly equipped for every good work. Amen. Hallelujah. I'm going to title my exhortation. இன்னைக்கு என்னோட சிறிய இந்த செய்தியை வந்து மை டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் பண்ண போகிறோம். Amen. Hallelujah. மை டூல் பாக்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருவி பெட்டி. Amen. மை டூல் பாக்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மை டூல் பாக்ஸ். மை டூல் பாக்ஸ். Amen. Hallelujah. டூல் பாக்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்? ஒரு டூல் பாக்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? சுத்தி இருக்கும், ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், கட்டிங் பிளேயர் இருக்கும், அப்புறமா ஸ்பேனர் இருக்கும், மெயினாக வேறு என்னென்ன இருக்குங்க? ஆணி இருக்கும், மெயினானது. Amen. அண்ட் ஃபியூ மார்க்கர் இருக்குமா, பென் இருக்குமா, ஆணி அடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கர். அண்ட் தென் ஷா இருக்குமா? ஷானா என்ன சொல்வீங்க? அருவாமனை. ஓகே. ஆக்ஸா பிளேட். சில பேர் பேசினா அப்படி இருக்கும்ல. ஓகே. ஆக்ஸா பிளேடு இருக்கும். அப்புறமா சாண்ட் பேப்பர் இருக்குமா? நம்மளோட டூல் பாக்ஸில் சாண்ட் பேப்பர் இருக்கும். ஏன்னா ரஃப்பான விஷயத்த நல்லா சாண்ட் பேப்பர் நல்லா தேய்ச்சோன்னா இட் வில் பிகம் சாஃப்ட். ஏமேன். பெயிண்ட் ப்ரஷ் இருக்குமா? சில பேரோட டூல் பாக்ஸில் இருக்கும் பெயிண்ட் ப்ரஷ். ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்? அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை ஜன்னலில் இருக்கிற அழுக்க துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. பட் ஆனால் அது பேரே வந்து என்னங்க? பெயிண்ட் ப்ரஷ், பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. ஸ்பேனர் இருக்கணும்னு பார்த்தோம். ஆயில் கேன் இருக்குமா? சப்போஸ் வந்து நம்மளோட டோர் ஏதாவது சவுண்டு நிறைய வருது அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் ஆயில் கேன் இருக்கும். ஏமேன். அண்ட் வீல் ஹாவ் அ ஃப்ளாஷ் லைட். சப்போஸ் நைட்டில் ஏதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருக்குங்களா? எனிதிங் தட் யூ உங்ககிட்ட ஏதாவது புதுமையாக ஏதாவது இருக்குமா? பேசிக்காக இதுதான் இருக்கும், கரெக்டுங்களா? பேசிக்காக சில பேர்கிட்ட பெரிய டூல் பாக்ஸ் இருக்கும், சில பேர்கிட்ட வந்து சின்ன டூல் பாக்ஸ் இருக்கும், கரெக்டுங்களா? பட் ஆனால் எல்லாத்துலேயுமே மெயினான என்ன இருக்கும்? ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், ஹேமர் இருக்கும், இந்த நம்ம சொல்கிற ஆக்ஸா பிளேட் இதெல்லாம் வந்து இருக்கும், கரெக்டுங்களா? ஏமேன். ஹல்லேலூயா. ஏமேன். இந்த ஹேமர் மட்டும் எல்லார் வீட்லேயும் ரொம்ப யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? எந்த ஒரு வேலை எடுத்தாலும் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே வி வில் பிக் த ஹேமர். ஏன்னா நம்மளுக்கு அதுதான் பழக்கப்பட்ட விஷயம். ஏமேன். ஒரு சின்ன ஆணி வந்து லூஸாக இருந்தாலும் அடிக்கிறதுக்கு ஹேமர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆணியை வெளில பிடுங்கி எடுக்கிறதுக்கும் ஹேமர் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு என்ன பண்ணுவோம்? நம்ம சேர் ஆடினா சேரை தட்டுறதுக்கு ஹேமர் யூஸ் பண்ணுவோம். டிவி ரிமோட் வேலை செய்யலைன்னா கூட நம்ம, கரெக்டுங்களா? ஏமேன். அது பேட்ரி போனால் கூட நம்ம எடுத்து ஹேமர் யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் ஹேமர் ரொம்ப நாளாக காண போயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் ஹேமர் வந்து கிச்சன் ரூமில் இருக்குது. அது அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். லைக்வைஸ் இஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் டூல் பாக்ஸ். நம்மளுடைய ஆவிக்குரிய டூல் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, அதில் நிறைய விஷயங்கள் கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. பட் ஆனால் மெனி அட் டைம்ஸ் நம்ம வந்து போய் எடுக்கிறது ஒரே டூலாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? நமக்கு எப்போவுமே வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிற டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு டூலை எடுத்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்போம், கரெக்டுங்களா? ஏமேன். ஒரு ஆணியை உள்ளே அடிக்கணும்னா சுத்தியல் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு ஆணியை அடிக்கிறதுக்கு ஸ்பேனர் எடுத்து தட்ட முடியுமா? தட்ட முடியாது. தட்ஸ் அ ராங் டூல், கரெக்டுங்களா? ஸ்பேனர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லூஸாக இருக்கிறத டைட் பண்ணுறதுக்கு, டைட்டாக இருக்கிறத லூஸ் பண்ணுறதுக்கு, கரெக்ட்? ஏமேன். ஸோ எவ்ரி ஒர்க் ஹேஸ் அ பர்பஸ், கரெக்டுங்களா? எவ்ரி ஒர்க்குக்கும் ஒரு டூலை கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் அந்த வேலை சரியாக முடியும், இல்லை அறக்குறையாக முடியும், கரெக்டுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டூல் பாக்ஸில் தேர் ஆர் மெனி திங்ஸ், பட் வி கோ அண்ட் பிக் ஒரே ஒரு விஷயத்தை தான் எடுப்போம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவோன்னா
அடியில் போட்டு வச்சுருவோம். Amen. It will go under the toolbox. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், my toolbox. Amen. My toolbox. Amen. What is in our spiritual toolbox? நம்மளுடைய ஆவிக்குரிய டூல் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே நம்ம எல்லாருமே நம்ம கிறிஸ்துவனான எல்லாருமே வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். காலையில் எந்திரிச்சோடனையும் ப்ரேயர் பண்ணுவோம். ஏமேன். நம்மளோட டூல் பாக்ஸில் அது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணி முடிச்சோடனையும் ஒரு சேனலை போடுவோம். கரெக்டுங்களா? அந்த சேனலில் வர மெசேஜை போடுவோம். ஏமேன். வை நாட் வி பிகம் த சேனல்? நம்ம ஏன் கர்த்தரோடைய பேசி காலையில் எந்திரிச்ச உடனே வை நாட் வி வர்ஷிப் த லார்ட்? ஆமென். வை நாட் வி ப்ரே டு த லார்ட்? ஏன் நம்ம வந்து கர்த்தருடைய வந்து ஒரு கான்வர்சேஷன் வைக்கக்கூடாது இந்த மார்னிங்? லார்ட், வாட் யூ ஹேவ் ஃபார் மீ? இன்றைக்கு எனக்கு என்ன வச்சுருக்கீங்க? வாட் இஸ் யுவர் வில்? உங்கள் சித்தம் இன்றைக்கு எனக்கு என்ன இருக்குது? ஏன்னா நீங்கள் தான் என்னை தட்டி எழுப்புனீங்க. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால இல்லை, என்னுடைய பராக்கிரமத்தினால இல்லை, இட் இஸ் பை யுவர் ஸ்பிரிட். பிகாஸ் நீங்கள் என்னை எழுப்புனால இன்றைக்கி எனக்கு என்ன வேலையை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு எந்திரிக்கிறது. ஆமேன். எல்லாருமே பண்ணுறோம். பண்ணலன்னா நம்ம இனிமேல் பண்ணலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேயருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது பைபிள் ரீடிங். கரெக்டுங்களா? பைபிள் சில வீட்டிலலாம் பைபிள் படிக்கலைன்னா சாப்பாடே கொடுத்து அனுப்ப மாட்டாங்களா ஸ்கூலுக்கு? கரெக்டுங்களா? ஆமென். ஸோ பைபிள் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ப்ரேயரில், இன் அவர் டூல் பாக்ஸ். ஸோ பைபிள் ரீடிங் எடுத்து பக்கமாக பைபிள் படிக்கிறது நல்லது, அது தப்புன்னு சொல்ல. பைபிள் நிறைய படிக்கணும். பட் ஆனால் அதில் ஒரு வார்த்தையை வாழ ட்ரை பண்ணணும்ல நம்ம, இன்க்ளூடிங் மை செல்ஃப். வி ஹாவ் டு ஸ்டார்ட் லிவிங் த வேர்ட், த டூல் தட் வி டேக், பைபிள் ரீடிங். மூணாவது பார்த்தீங்கன்னா வர்ஷிப். கரெக்டுங்களா? எல்லாருமே யூஸ்வலாக நைட்டில் வர்ஷிப் பண்ணுவோம். சில பேர் ஆஃப்டர்நூனில் பண்ணுவோம், சில பேர் எனி டைம் பண்ணுவோம். தட் இஸ் கால் பர்சனல் வர்ஷிப். பர்சனலாக வந்து நீங்கள் எனி டைம் வர்ஷிப் பண்ணலாம், எந்த டைமாக வேணாலும் இருக்கலாம். நைட்டில் 3 மணிக்கு கூட எழுந்திரிச்சு நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் 3 மணிக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா தட்ஸ் கால் பப்ளிக் வர்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ பர்சனல் வர்ஷிப் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய கனெக்ஷன் வித் காட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே பண்ணுவோம். பட் ஆனால் அது தவிர்த்து மற்ற டூல்ஸும் இருக்குது. இந்த டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலாஷியன்ஸில் கொடுத்துருக்குல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை பற்றி நான் ஒன்று சொல்லணுங்க. இங்கிலீஷில் வந்து இந்த எக்ஸடஸ் 34:6, யாத்திராகமம் 34:6 என்ன சொல்லியிருக்குன்னா, the Lord God mercifully and graciously long suffering எரெக் அப்பாயம் அப்படின்றது தான் ஒரு ஹீப்ரு வார்த்தை. இந்த லாங் சஃபரிங் அப்படின்றதுக்கு பொறுமை, நீடிய பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுது. பட் அதோட ஹீப்ரு வார்த்தைன்றது வந்து எரெக் அப்பாயம். அப்படின்னா என்னென்னா நீல மூக்கு அப்படின்னு அர்த்தமா. ஏமேன். லிட்ரலாக உண்மையாகவே அதுதான் மீனிங். எரெக் அப்பாயம்னா நீல மூக்கு உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே ஆண்டவர் நீல மூக்கு உடையவரா? இல்லை. சின்ன மூக்காக என்ன இருந்தால் என்ன சொல்லுவோம்? மூக்கு மேலே கோபம் வருதுன்னு சொல்லுவோம்ல. ஆண்டவருக்கு கோபம்ன்றது லாங் சஃபரிங், நீல மூக்கு உடையவர். அதுக்கப்புறமா என்ன இருக்குது? கைண்ட்னஸ் இருக்குது, விசுவாசம், சாந்தம், நற்குணம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சேஃபாக அடியில் போட்டு வச்சிடுறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இட் இஸ் நாட் ஜஸ்ட் யூ, இட் இஸ் மீ ஹஸ் வெல். நம்மன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரே டூல் எடுக்கிறோம் தவிர மற்ற எல்லா டூல்ஸையும் என்ன பண்ணுறோன்னா சேஃபாக பின்னாடி தள்ளி வச்சிடுறோம். ஸோ எந்த வேலையை எடுத்தாலும் நம்மளுக்கு ஒன்று தான் கையில் கிடைக்கும், சுற்றி அப்படின்வோம். கரெக்டுங்களா? தேங்காய் உடைக்கினாலும் சுற்றி, ஏதாவது வேறு ஏதாவது உடைக்கினா கூட நம்மளுக்கு சுற்றி தான் கிடைக்கல. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இப்போ சொல்லுங்கள், மை டூல் பாக்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. மை டூல் பாக்ஸ். த ஹீப்ரு வேர்ட் ஃபார் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீலி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளி இல்லைங்க, கீலி அப்படின்னு சொல்லுவாங்க. கீலி அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒன்று டூல்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா வெசல்ஸ்னு சொல்லணும், பாத்திரம் அப்படின்னு சொல்லணும், இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லணும், இல்லைனா வெப்பன்ஸ்னு சொல்லணும். ஐ அது அந்தந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எடுத்துக்கணும். பட் ஆனால் த ஹீப்ரு வேர்ட் ஃபார் டூல் ஆர் வெசல்ஸ் இஸ் கால்ட் கீலி. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு 3 பேரை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இம்மீடியட்டாக ரொம்ப குயிக்காக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டர்ஸ் டூல். பேதுருவோட டூல் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? லூக் 5th chapter, let's read 4th verse, 5th verse and then 6th verse. Excuse me. Amen.
ம் ம் ஆமென். இல்லை ஆகிலும் ஆமென் 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 Amen. Hallelujah. We all know this verse. நம்ம பல தடவை இதை வாசித்திருக்கிறோம். Amen. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 4வது வசனத்தில் God says launch into the deep அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த வசனத்தில் சீமோன் ஆகிய பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒரு மீன் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். Amen. ஸோ முழுவதும் பிரயாசப்பட்டோன்னா அப்போது ஃபிஷ்ஷிங் கேன் பி டன் இன் டே அண்ட் இன் நைட். கரெக்டுங்களா? Amen. ஃபிஷ்ஷிங் வந்து நைட்லேயும் பண்ணலாம், டேலியும் பண்ணலாம். ஆனால் ஏன் பேதுரு நைட்டில் போனாருன்னா ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். Amen. Hallelujah. இந்த ஃபிஷ் எல்லாம் நைட்டில் தான் வந்து இந்த கரை ஓரமாக வரமா. ஸோ அதனால் இவர் எடுத்துகிட்டு போன வலை பேர் பார்த்திங்கன்னா கேஸ்ட் நெட். இந்த நெட் எப்படின்னா அப்படி தூக்கி போடுற நெட். அப்படி தூக்கி போட்டோன்னா எல்லா மீனும் அங்கே வர மீன் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு நெட்டை தான் எடுத்துகிட்டு போகிறார். ஸோ ஹீ வாஸ் எக்விப்ட் ஃபார் நைட் ஃபிஷ்ஷிங். கரெக்டுங்களா? Amen. Hallelujah. பேதுரு இரவில் போய் மீன் பிடிக்கிறதுக்காக எல்லா டூல்ஸையும் எடுத்துகிட்டு போயிருந்தார். ஆனால் ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. Amen. Peter was a professional fisherman. Amen. Hallelujah. அவர் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். ஆனால் அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனால் வந்து ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, லான்ச் யுவர் போட் இன்டு த டீப் அப்படின்றாரு. அப்படின்னா காலை வேளையில் தான் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணோன்னா டீப்பாக போகணும். காலை வேளையில் யூ ஹாவ் டு கோ டீப். God says put your boat into the deep. உங்களுடைய படகை ஆழத்தில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாரு. ஏன்னா எல்லா மீன்களும் ஆழத்தில் தான் இருக்கும். மீன் பிடிக்கிறது அப்போ கஷ்டம். பட் ஆனால் வாட் ஹேப்பன் இஸ், வலையை போட்ட உடனேமே அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மீன் கிடச்சதாமா. அந்தளவுக்கு மீன் கிடச்சதாம். பீட்டர் வாஸ் எக்விப்ட் ஃபார் நைட் ஃபிஷ்ஷிங் தாங்க. இரவில் பிடிக்கிறதுக்காக தான் அவ்வளோ நெட் எடுத்துகிட்டு போனார். ஆனால் காலையில் வந்த அந்த கிரேட் பிளெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இட் வாஸ் ஹியூஜ். அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. Amen. மெனி a டைம்ஸ் நம்மளும் அப்படி தானே, we have small vessel. பட் ஆனால் கர்த்தருக்கு அதை எடுத்து கொடுக்கும் போது God's blessing is much more that our vessels cannot handle. இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த வெசலில் நம்ம ரிப்பேர் பண்ணி மெண்ட் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணும். Amen. Hallelujah. ஸோ பீட்டர் couldn't handle that one. அதனால் என்ன பண்ணுறாருன்னா மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு. Amen. Hallelujah. Amen. There are 3 kinds of catching. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். 3 kinds of catching fish. 3 விதமாக மீன்களை பிடிக்கலாம். Amen. Hallelujah. இன்றைக்கி நம்ம மீனை பற்றியே எக்கச்சக்கமாக பார்த்துட்டோம். Amen. There are 3 kinds of catching the fish. First one is பீட்டரோட cast net. இந்த வலையை விரித்து வந்து இது மேலே போடுறது. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ மீன் வருதோ அவ்வளோ மீனையும் வந்து பிடிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலோட டெக்னிக் பார்த்திங்கன்னா ட்ராக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு போட்டில் இந்த சைடும் வலை கட்டியிருக்கோம், இந்த சைடும் வலை கட்டியிருக்கோம். போட்டு போகிற இடத்துல எல்லாமே எல்லா மீனையும் வலித்து எடுத்துகிட்டு போட்டு போவாங்க. Amen. Hallelujah. Peter had cast net. இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் வல்னார். பட் பால்ஸ் மினிஸ்ட்ரி வாஸ் ட்ராக் நெட். Amen. பாலோட மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா Acts 17th and 18th சாப்டர் பார்த்திங்கன்னா அவர் பல ஊருக்கு போகிறாரு. கொரிந்த் போகிறாரு, தெசலோனியன்ஸ் போகிறாரு, ஏத்தன்ஸ் போகிறாரு, அக்கிலா பிரிசில்லான்ற 2 டென்ட் மேக்கரை மீட் பண்ணுறாரு. அவங்க 2 பேர் வந்து ப்ரீச்சிங் பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. மினிஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. பல 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 லார்ஜ் க்ரௌடு. Amen. Hallelujah. கம்யூனிட்டி, பெரிய பெரிய கம்யூனிட்டிஸை வந்து எல்லாம் வாரி கர்த்தருக்காக வந்து ப்ரீச் பண்ணுறாரு. சில பேரை அக்செப்ட் பண்ணுறாங்க, பல பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க, சில பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, சில பேர் கேலி பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து த எண்ட் ரிசல்ட் இஸ் ட்ராக் நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேரை வந்து கர்த்தருக்குள்ளே எடுத்துகிட்டு வருது. அடுத்தது 3வது விதமான கேட்சிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோங்க, பீட்டரோட கேஸ்ட் நெட், இருக்கிற இடத்துல மீனை பிடிக்கிறது. அடுத்தது பாலோட ட்ராக் நெட், போகிற இடம் எல்லாமே வந்து மீன்களை பிடிச்சிட்டு போகிறது. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிலிப் அண்ட் எத்தியோப்பியன் டார்கெட்டட் ஃபிஷ்ஷிங். Amen. ஹுக்கு, யாரை பிடிக்கணுமோ அவங்கள போட்டு பிடிக்கிறது. Amen. Hallelujah. ஃபிலிப் அண்ட் எத்தியோப்பியன் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். தெரியாதவங்களுக்கு, ஃபிலிப் வாஸ் கமிஷன் டு கோ டு மீட்
ஒரு பர்சன் கால்டு எத்தியோப்பியன், ஒரு ஹை அஃபிஷியல் எத்தியோப்பியன் எருசலேம்லேருந்து வர்ஷிப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபிலிப்க்கு வந்து ஒரு கமிஷன் வருது, அங்கே போய் அவர்கிட்ட இவாஞ்சலிசம் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிலிப் போகிறாரு, நடுவில் மீட் பண்ணுறாரு, ஐசியா 58 படிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஐசியா 58 இஸ் நோபடி பட் ஏசு கிறிஸ்து, ஏமேன் அப்படின்னு ஒரு மெஸ்ஸியானிக் மெசேஜை கொடுக்குறாரு. உடனே பேப்டிசம் எடுக்கிறாரு. அங்கேருந்து ஃபிலிப் காண போகிறாரு, எத்தியோப்பியன் எங்கே போகிறாருன்னு தெரியல. ஏமேன், ஹல்லேலூயா. திஸ் இஸ் டார்கெட்டட் ப்ரிசைஸ் கேட்சிங். ஏமேன், ஹல்லேலூயா. 3 டைம்ஸ் ஆஃப் கேட்சிங். ஒன்று கேஸ்ட் நெட், இருக்கிற இடத்துலையே நிறைய மீன்களை பிடிக்கிறது. இன்னொரு ஒன்று ட்ராக் நெட், பவுலை போல் எல்லா இடத்துலையும் போய் எல்லா மீன்களும் பிடிச்சிட்டு வருது. அண்ட் மூணாவது ப்ரிசைஸ்ட் கேட்சிங். ஏமேன், ஹுக்கு போட்டு தூண்டில் போட்டு பிடிக்கிறது. ஏமேன், ஹல்லேலூயா. ஏமேன், ஹல்லேலூயா. ஏமேன். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மை டூல், மை டூல். ஏமேன், மை டூல் பாக்ஸ். ஏமேன், ஹல்லேலூயா. ஏமேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பீட்டர் மறுபடியும் வில் ஃபினிஷ் இட் வித் பீட்டர். பீட்டரோட ரெகுலர் டூல்ஸ் அங்கே வேலை செய்யலை இல்லைங்களா? அவரோட டூல் பாக்ஸில் இருந்த அவரோட நெட்டு வேலை செய்யலை. அவருக்கு ப்ராபபிளி காலையில் அவ்வளோ மீன் கிடச்சோன்னு என்ன மாதிரி இருந்திருக்கணும்? பவுலை போல் ஒரு பெரிய ட்ராக் நெட் இருந்திருக்கணும், கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு நெட்டுக்கு ஏற்ற ஒரு பிளெஸ்ஸிங்கை தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஏமேன். பட் ஆனால் பீட்டர் ஓப்பன்ட் another blessing, another டூல். அவரோட நெட்டு தவிர்த்து இன்னொரு டூல் ஒன்று எடுத்தார். அந்த டூலோட பேர் தான் ஒபீடியன்ஸ். Amen. The Bible says, nevertheless, ஆகிலும் நீங்கள் சொல்கிறனால, உங்கள் வார்த்தையின் நிமித்தமால நான் அந்த நெட்டை கீழே போடுறேன் அப்படின்னு சொல்கிறார். Amen, hallelujah. Amen, hallelujah. விசுவாசத்தை காத்துக்கொண்டார். Amen. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் அண்ட் ஒபீடியன்ஸ் அப்படின்ற ஒரு டூலை அந்த டூல் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறாருங்க. எப்போவுமே எடுக்கிற சுத்தியை எடுக்கல, எப்போவுமே எடுக்கிற ஸ்பேனர் எடுக்கல, அடியில் கை விட்டு என்ன எடுக்கிறாரு? He's taking the tool obedience அப்படின்ற டூல் எடுக்கிறாரு. Amen, hallelujah. Amen, hallelujah. Peter was honest. நம்மளோட செய்கிற வேலையில் வந்து யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தோன்னா நம்ம ஒத்துப்போமா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம், கரெக்டுங்களா? நம்ம வீட்டில் யாராவது சமைக்கிறதுல போயிட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கணும் என்ன சொல்லுவாங்க? நான் இவ்வளோ வருஷமாக சமைக்கிறேன் எனக்கே, கரெக்டுங்களா? Amen. பட் பீட்டர் வாஸ் ஹானஸ்ட். அவ்வளோ வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருந்தார். பட் நான் அவர் சொன்னார், ஆண்டவரே நாங்கள் முழுசும் பண்ணிட்டோம், ஒன்றுமே கிடைக்கல. Amen. பீட்டர் வாஸ் ஹானஸ்ட், பீட்டர் வாஸ் ஒபீடியன்ட். அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருந்தது. Amen, hallelujah. Amen, hallelujah. And the next person நம்ம பார்த்தோம்னா டேவிட்ஸ் டூல். எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச கதை டேவிட் அண்ட் கொலையத். ஐ திங்க் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. டேவிட் அண்ட் கொலையத். Amen. இந்த டூல் அவர் எது யூஸ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிங், அது பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்லிங், சுழல். ஓகே, ஸ்லிங் அண்ட் 5 ஸ்மூத் ஸ்டோன்ஸ், கூழாங்கல், இதை எடுக்கிறாரு. Amen, hallelujah. அவர் எடுக்கும்போது சால் சொல்கிறாரு, என்னோட ஆர்மர் யூஸ் பண்ணு, என்னுடைய பட்டயத்தை எடுத்துகிட்டு போன்றாரு. அதை போட்டு பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து ஹீ சேயிங், இல்லை இதெல்லாம் எனக்கு வேணா சவுளே, இதெல்லாம் உன்னுடைய ஹைட்டுக்கு உன்னுடைய வெயிட்டுக்கு எது செட் ஆகும், எனக்கு இது வேணாம், எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னார். Amen, hallelujah. மற்றவங்க கண்ணுக்கு டேவிட் வந்து என்ன இது கூட பட்டயத்தை கூட எடுத்துகிட்டு போக முடியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் டேவிட் டிட் நாட் சூஸ் அதர்ஸ் டூல்ஸ். மற்றவனுடைய டூல் பாக்ஸ்லேருந்து டூல் எடுத்து நான் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்ல, he chose his best tool. Amen, hallelujah. அவருடைய டூல் பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. என்னோட பெஸ்ட் டூல் எது? இதுதான், கூழாங்கலும் இந்த அந்த சுழல் ஸ்லிங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவர் அந்த இடத்துல வின் பண்ணுறாரு. இந்த இடத்துல டேவிட் பார்த்தீங்கன்னா, he is opening up another tool. 1 Samuel 17 chapter 45th verse. It says, யூ கம் டு மீ. இந்த கோலியத் வந்து கர்த்தரை பற்றி கர்த்தருடைய நாமத்தை வந்து ரொம்ப தூஷணம். யூ கம் டு மீ வித் சோட் அண்ட் வித் ஸ்பியர் அண்ட் வித் ஜாவ்லின், பட் ஐ கம் டு யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். Amen, hallelujah. வாட் இந்த இடத்துல டேவிட் எந்த டூலை ஓப்பன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் இன் காட், கர்த்தர் மேலே இருக்கிற ஃபெய்த், விசுவாசத்தை வந்து அந்த டூல் எடுக்கிறாரு. அவர் ஸ்லிங்கை மட்டும் எடுக்கல, கூட சேர்ந்து விசுவாசத்தின் டூலை எடுத்து அறிக்கை பண்ணுறாரு, வின் பண்ணுறாரு. Amen, hallelujah. Ephesians 6 chapter 10th to 18th verse நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். Amen. belt of truth, breastplate of righteousness, அதுமா shoes of gospel of peace,
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், சோர்ட் ஆஃப் ஸ்பிரிட். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் ஆனால் கர்த்தர் கையில் போகும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் ரெடியாக இருக்கா? இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கா நம்மக்கிட்ட? இன்றைக்கி நம்ம டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா, இல்லை தூசி பிடிச்சிருக்கா? ஆமென், ஹல்லேலூயா. இன்க்ளூடிங் மை செல்ஃப். இஃப் ஐ ஓப்பன் மை டூல் பாக்ஸ், இஸ் மை வெப்பன், இஸ் மை டூல் ரெடி or is it dusty? Amen, hallelujah, amen, hallelujah. God equips what he is called for. Hallelujah. டேவிட அழைச்சி சவுலோடைய அனாயிண்டிங்கை கொடுக்கலங்க. Amen, hallelujah. டேவிடுக்குன்னு ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்தார். When God calls, he gives you the tool. Amen, hallelujah. அந்த வேர்ஸை வச்சுக்கிட்டு 2 Timothy 3:17 படிப்போம். நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு படித்தோம். 2 Timothy 3:17. அவைகள் நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டர். Amen, hallelujah. The 17th verse Englishல இருக்கு. It says, so that the servant of God may be thoroughly equipped for every good work. உங்களை வந்து தகுதிப்படுத்தி, நீங்கள் பண்ணுற வேலைக்கு தகுதிப்படுத்தி கர்த்தர் அனுப்புவார். Amen, hallelujah. இது லாஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசலேல் அப்படின்ற ஒருத்தர் எடுத்துக்கலாம். Amen, hallelujah. கர்த்தர் இவரை தகுதிப்படுத்துறாரு. மீதி 2 பேரும் அவங்களுக்குள்ளே இருந்த டூல்லேருந்து எடுத்து அவங்கள தகுதிப்படுத்திக்கினாங்க. பட் பெசலேல் என்றவரை கர்த்தர் தகுதிப்படுத்துறாரு. Amen. ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா Exodus 31st chapter 1 to 6, 1லேருந்து 6 வரைக்கும் வாசிக்கலாம். Amen, amen, hallelujah. பைபிளில் this is the first time தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர் ஃபஸ்ட்டு பெசலேல் தான். இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவங்கன்னு இல்லவே இல்லை. Amen, hallelujah. பெசலேல் was the first person to be filled with God's spirit. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எகிப்துலேருந்து வந்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா மோசே கிட்ட, நீ ஒரு டேபர்னாக்கிள், ஒரு மூவிங் டேபர்னாக்கிள், அதாவது வந்து ஒரு போர்ட்டபிள் டேபர்னாக்கிள். இப்போ டூல் பாக்ஸ் நம்ம வந்து போர்ட்டபிளாக இருக்கும்ல, எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் டேபர்னாக்கிளை வந்து எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட சொல்கிறாரு. பட் ஆனால் ஹீ சேயிங் ஐ ஹவ் சோசன், கர்த்தரே சொல்கிறாரு, ஐ ஹவ் சோசன் அ பர்சன், நானே தேர்ந்தெடுத்த பேர் வந்து பெசலேல். Amen, hallelujah, amen. பெசலேல் என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருக்குல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அது அவர் தான் டிசைன் பண்ணார். Amen. அந்த ஹோலி பிளேஸ் இருக்குல்ல, அதில் இருக்கிற டேபிள், அதில் இருக்கிற லேம்ப் ஸ்டாண்ட், இதெல்லாம் அவர் தான் டிசைன் பண்ணார். அந்த கர்டன் இருக்குல்ல, அந்த ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலிஸ்க்கு மூடுற அந்த கர்டனை இவர் தான் டிசைன் பண்ணுறாரு. Amen, hallelujah. ப்ரீஸ்டோட கார்மெண்ட்டு இவர் தான், பெசலேல் தான் டிசைன் பண்ணுறாரு. உள்ளே இருக்கிற ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலிஸில் இருக்கிற மர்சி சீட் இவர் தான் டிசைன் பண்ணுறாரு. Amen. எவ்ரிதிங் இஸ் அண்டர் த ப்ரிவியூ ஆஃப் காட். கர்த்தர் கண் பார்வையில் இது எல்லாமே பண்ணார். கர்த்தர் தேர்ந்தெடுத்த மனுஷன் தான் பெசலேல். ஆனால் இவருடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. Amen, hallelujah. He's a very young person. Amen. But he has got என்ன சொல்கிறாங்கன்னா கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப், அதாவது ஸ்கில்ஷிப். Amen. அதனால தான் கர்த்தர் இவரை வந்து எடுக்கிறாரு. இவரை எடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இவருக்குள்ளே வந்து நான் விஸ்டம் கொடுக்குறேன், அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன், நாலேஜ் கொடுக்குறேன், கிராஃப்ட்மேன்ஷிப், அதாவது நல்ல சிறந்த ஒரு வேலையை வந்து நான் கொடுக்குறேன். அடுத்தது என்னோட ஆவியை அவருக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். Amen. இது சும்மா எடுக்கலைங்க. பெசலேல் யாரும் கிடையாது. He was from Judah. யூதா கோத்திரத்துலேருந்து எடுத்தவர் தான் பெசலேல்.
ஏமேன். பெசலேல் ஒரு யங்ஸ்டர், யூதா கோத்திரத்துலேருந்து எடுக்கிறாரு, கர்த்தருடைய டேபர்னாக்கிளை கட்டுறாரு. அடுத்தது வராரு டேவிடு, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறாரு. கடைசியாக வராரு இயேசு, அவர் நிலச்சி நிற்கிறார். அவருடைய ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். ஏமேன். திஸ் வர் ஆல் பிளான்டு. இது எல்லாமே கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளே வருது. ஏமேன். ஹல்லேலூயா. ஏமேன். ஹல்லேலூயா. ஸோ காட் டேக்ஸ் வெரி ஆர்டினரி பீப்புள், கரெக்டுங்களா? And when he uses them, they become extraordinary. Amen. Hallelujah. ஒரு சாதாரண மனுஷன் பெசலேல், ஒரு யங்ஸ்டர், அவர் எடுத்து கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஞானத்தும் கொடுக்கும் பொழுது he becomes an extraordinary person. Amen. Hallelujah. We need to have obedience like Peter. கரெக்டுங்களா? பீட்டர் என்ன பண்ணார்? அவருடைய டூல் பாக்ஸ் எடுத்துட்டு he took out something called obedience. obedience அப்படின்ற ஒரு டூல் எடுக்கிறாரு. Amen. அடுத்தது faith like David. ஏமேன். கர்த்தருடைய நாமத்து மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை அந்த டூல் எடுக்கிறார். கடைசியில் God is empowering பெசலேல். பெசலேல் என்ற ஒரு யங்ஸ்டரை வந்து கர்த்தர் அவனுக்கு வந்து அவருடைய ஞானத்தையும் அவருடைய ஆவியும் எல்லாத்தையும் கொடுத்து, இது எல்லாமே மொத்தமாக சேரும்போது பார்த்திங்கன்னா இட்ஸ் an effective service to the kingdom. கர்த்தர் என்றைக்குமே ஒரு டூல் பாக்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா அதுக்குள்ளே வந்து கர்த்தருடைய கிங்டம்க்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து உள்ளே வைப்பார். அப்படின்ற ஒரு டூலை தான் அந்த டூல் பாக்ஸ்குள்ளே வைப்பார். கரெக்டுங்களா? ஏமேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஏற்ற டூல்ஸை வைக்க மாட்டார், கர்த்தருக்கு ஏற்ற டூல்ஸ். ஏமேன். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டூல் பாக்ஸ் வந்து நம்ம வீடை சுத்தம் பண்ணுறதுக்கு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் கிங்டம், ஸ்பிரிச்சுவல் டூல் பாக்ஸ்குள்ளே வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை எடுத்து கட்ட முடியுமோ, ஏமேன், அதை தான் கட்ட முடியும். ஏமேன். ஹல்லேலூயா. கடைசியாக I just wanted to say Bezalel is a young man, கரெக்டுங்களா? He was filled with wisdom, skills, எல்லாமே எக்ஸலண்ட்டாக. இது அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க், டேபர்னாக்கிள், அதை கட்ட சொல்லி கொடுத்தாங்க. Amen. He was very young. Amen. Hallelujah. Tool box are designed for your life stage. உங்கள் வாழ்க்கையின் எப்படி சொல்கிறது, இவால்வ்மெண்ட், உங்கள் வாழ்க்கை ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் நமக்கு ஒரு டூல் பாக்ஸை கொடுக்குறாரு. பெசலேல் வாஸ் a young person. God gave him இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸ். he could have had, அவருடைய டூல் பாக்ஸில் என்ன இருந்திருக்கும்னா கியூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு. கர்த்தர் எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன பண்ண சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது. அடுத்தது லேர்னிங், கற்றுக்கணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். அடுத்தது ஒபீடியன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஏமேன். ஒபீடியன்ஸ் என்ற ஒரு டூலை கொடுத்துருப்பாரு. போல்ட்னஸ், யங்ஸ்டராக இருக்கிறனால ஒரு போல்ட்னஸ், கர்த்தருக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்ட்னஸ், எனர்ஜி. யங்ஸ்டருக்குள்ளே என்ன இருக்குங்க, எனர்ஜி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸை தான் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்டர் பார்த்திங்கன்னா, பீட்டர் வாஸ் அ மேரிட் மேன். ஹீ ஷுட் ஹவ் பின் இன் இஸ் mid-20s, 25 வயசு 26 வயசு அப்ராக்சிமேட்லி. அவர் ஒரு கல்யாணமான மனுஷன். ஸோ ஹீ வாஸ் இன் இஸ் ஏர்லி மினிஸ்ட்ரி. ஏமேன். ஹல்லேலூயா. ஏர்லி மினிஸ்ட்ரியில் என்ன பண்ணாருன்னா, கர்த்தர் கேஸ்ட் யுவர் நெட் அப்படின்றாரு. கேஸ்ட் யுவர் நெட் அண்ட் கேட்ச் த ஃபிஷ். இருக்கிற இடத்துலேருந்தே எவ்வளோ மீன் எடுக்க முடியுமோ அதை எடுன்றாரு. இவரோட டூல் பாக்ஸ்குள்ளே என்ன இருந்திருக்கும்னா ஃபெய்த்து, என்ன விசுவாசம். அடுத்தது ப்ரேயர் இருந்திருக்கும். அதுக்குமா பர்சனல் இவாஞ்சலிசம், தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் இவாஞ்சலிசம் இருந்திருக்கும். அடுத்தது டிசர்ன்மெண்ட் பவர். டிசர்ன்மெண்ட் பவர்னு என்ன சொல்லுவோம், அறிந்து கொள்ளுகிற விஷயம், ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அறிஞ்சிக்கிற பவர் இருந்திருக்கும். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு மினிஸ்ட்ரி. இதில் பார்த்திங்கன்னா பால் பார்த்திங்கன்னா ஹி யூஸ் த ட்ராக் நெட். போன இடத்துல எல்லா இடத்துலையுமே மீனை வாரி வாரி போட்டுட்டு வந்தார். ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் அதிகம். பார்டர் தாண்டி ஸ்பெயினுக்கு போனார், அங்கே போனார். ஹிஸ் மினிஸ்ட்ரி வாஸ் டிஃப்ரெண்ட். இவருக்கேற்ற டூல் பாக்ஸ் என்னவாக இருந்திருக்கும்னா டீச்சிங். அவரோட டூல் பாக்ஸ்குள்ளே டீச்சிங் என்ற ஒரு டூல் இருந்திருக்கும். லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு டூல் இருந்திருக்கும். விஸ்டம் இருந்திருக்கும். மென்டரிங் இருந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராக் ஸ்டைல், என்ன சொல்கிறது, அவுட்ரீச். அதாவது மொத்தமாக ஒரு இடத்துக்கு போனோன்னா மொத்தமாக எல்லாரையும் கர்த்தருக்குள்ளே இழுக்கணும் அப்படின்ற ஒரு டூல் அவருக்குள்ளே இருந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. த ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் லைஃப் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஏர்லி இயர்ஸ், பெசலேல். ஆமென். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏர்லி மினிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா பேதுரு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு மினிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா பவுல். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு மினிஸ்ட்ரி, அதாவது ரொம்ப ஊர்னவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேதுருவோட ரெண்டாவது செகண்ட் கால் ஆஃப் பீட்டர். பேதுரு ஒரே வாட்டி மட்டும் கர்த்தர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து கர்த்தர் எல்லாரையும் கூப்பிடுறாரு. பேதுரு நீங்கள் எல்லாமே வாங்க, மனுஷனை பிடிக்கலாம் அப்படின்றாரு. பட் ஆனால் ரிட்டர்ன் அவங்க கர்த்தர் உயிர் தெழுந்த அப்புறமா மறுபடியும் மீன் பிடிக்க தான் போகிறாங்க. கரெக்டுங்களா? Amen. But God shows up. Again he says,
முழுவதும் பார்த்த ஆண்டவரே ஒரு மீன் கூட மாட்டல. மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு ரைட் சைடில் போடு, மறுபடியும் மீன்கள் அதிகமாக வருது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாட்டி பீட்டர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் he is being restored. He failed Jesus. Amen. The second call was an established ministry. கர்த்தர் அப்போது என்ன ஆச்சுன்னா பேஷன்ஸ் வந்தது பீட்டருக்குள்ளே. அடுத்தது ரெஸ்டரேஷன், அவரை புதுப்பிச்சுக்கிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கைடிங், அவரை கர்த்தர் கைட் பண்ண ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. மை டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். மை டூல் பாக்ஸ். ஆமென், மை டூல் பாக்ஸ். இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டூல் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே சொன்னேன். ஆனால் இந்த டூல் பாக்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஹல்லேலூயா. The Holy Spirit will guide you to take the right tool. அந்த டூல் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கை எந்த டூலில் போகணும், எந்த மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு எதை எடுக்கணும் அப்படின்றத கர்த்தர் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மை டூல் பாக்ஸ். ஆமென், மை டூல் பாக்ஸ். ஆமென். இன்றைக்கு போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எவ்வளோ டூல்ஸ் டஸ்ட் ஆகிருக்கு, இல்லை எல்லா டூல்ஸும் நல்லா இருக்கா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை ஏதாவது நான் புதுசாக இவ்வளோ நாள் ஒரே டூலை தான் எடுக்கிறேன், இவ்வளோ நாள் ஒரே விஷயத்தை எடுத்து நான் எல்லா வேலையும் பண்ணுறேன், இன்றைக்கி ஏதாவது புதுசாக நான் எடுக்கணுமா? டு ஐ ஹாவ் டு டேக் another one? அன்பு என்ற ஒரு விஷயத்தை எடுக்கணுமா? இல்லை விசுவாசம் அப்படின்றத எடுக்கணுமா? ப்ரேயர் நல்லா பண்ணுவோம், பட் ஆனால் நீடிய பொறுமை இல்லையா நம்மக்கிட்ட? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுக்கிற அதே ஹேமர் மட்டும் எடுத்து எல்லா வேலையும் செய்யாத, கூட சேர்ந்து இன்னொரு டூலையும் நம்ம எடுக்க போகிறோம். ஆமென். இன்றைக்கு நீங்கள் உங்களோட டூல் பாக்ஸ் வீட்டில் போய் பார்க்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, இன்றைக்கு நீங்கள் போய் பார்ப்பீங்க டெஃபினட்டாக ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கும் போது, யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். என்னோட ஸ்பிரிச்சுவல் டூல் பாக்ஸில் என்ன இருக்குது, இன்றைக்கு கர்த்தர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம we are going to do it. Amen, hallelujah. Last I wanted to close saying that எல்லார் வீட்லேயும் டூல் பாக்ஸ் இருக்குங்க. ஆமென். எல்லோரும் ஒவ்வொரு வேலைக்குரிய டூல் பாக்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் அந்த டூல் பாக்ஸ் திறந்துருக்கா இல்லை மூடி இருக்கா அப்படின்றது நம்ம இன்றைக்கி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வாட்டி சொல்லுங்களேன், மை டூல் பாக்ஸ், மை டூல் பாக்ஸ். ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.